திண்டுக்கல் அருகே தரை பாலத்திற்கு அடியில் அட்டை பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? மேலும் தகவல்களை சொல்லுங்க. திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலையில ராமியம்பட்டி என்ற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்திற்கு சாலை ஓரத்துல தரைப்பாலத்திற்கு அடியில ஒரு மர்மமான முறையில ஒரு பெட்டி ஒன்று அதிகாலை கிடந்தது. அக்கம் பக்கத்தினர் இது குறித்து தகவல் அளித்ததன் பேரில் திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அட்டை பெட்டியை பிரித்து பார்த்தபோது அதில் சுமார் 50 மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்தது. உடலில் சிறு சிறு காயங்கள் இருந்தது. இது தொடர்பாக போலீசார் அப்பகுதியில் தடயங்களை சேகரித்தனர். இறந்த நபரை யாரோ வேறு இடத்தில் கொலை செய்துவிட்டு இந்த பகுதியில் கொண்டு வீசியிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து போலீசார் அந்த உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து இறந்தவர் யார், இறப்பிற்கான காரணம் என்ன, அவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் கொலையாளிகள் யார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் அருகே உள்ள சென்னமநாயக்கன்பட்டி பகுதியில் அழுகிய நிலையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில 45 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிணற்றுக்குள் எடுக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் திண்டுக்கல் தாலிகளும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் பற்றி தகவல் கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.